லலிதாராம் என்கின்ற ராமச்சந்திரன் ஒரு சிறந்த ஒரு விரிவுரையாளர். இதை நான் முன்னாடி அவரோட ஒரு லெக்சருக்கு நான் போயிருந்த போது இளையராஜா பாடலை பற்றி அவர் செய்திருந்தார். அது பெங்களூரில். அதுக்கு நான் போயிருந்தேன். அப்போதே எனக்கு அவருடைய அந்த தயாரிப்பு, அதை எடுத்து செல்லும் அந்த முனைப்பு, அதை எப்படி சரியாக பார்வையாளர்களிடம் கடத்துவோம் அப்படிங்கிறது அவர் ரொம்ப யோசித்து செய்கின்றார், விரிவாக செய்கின்றார். இந்த மாமல்லபுரத்தை பற்றி ஒரு விரிவாகவே நம்ம எழுதணும். சரியாக சொல்லணும்னா அவர் தான் என்னை பொறுத்த வரைக்கும் அத்தியந்த காமன். அவ்வளவு தூரத்துக்கு அத்தியந்தமாக இந்த சிற்பக்கலையை அவர் நேசிக்கிறார். அது பல்லவ அரசன் இரண்டாம் நரசிம்மவர்மனுக்கு ஒரு பெரிய ஒரு அர்ப்பணிப்பு அப்படின்னாலும், இதை தொடர்ந்து அவர் இவ்வளோ தூரம் செய்யணும்னா அதுக்கு எவ்வளவு ஆண்டுகள் அவர் இதிலே இருந்திருக்கணும் அப்படிங்கிறது தெரியுது. அவ்வளோ விஷயங்கள் சொல்லுகின்றார். அது இப்போ நாங்கள் இதற்கு முன்னாடியும் நாங்கள் வந்திருக்கோம். அப்போல்லாம் 2-3 மணி நேரங்களில் இதை சுற்றி பார்த்துட்டு போயிடுவோம். இப்போது இவ்வளவு ஆழ்ந்த நுட்பங்கள், ஆழ்ந்த தகவல்கள், அதை பற்றியெல்லாம் பேசும்போது நிறைய விவாதத்திற்கும் இடம் கொடுக்குறார். நடுவில் கேள்விகள் வேறு கேட்பார். இது தெரிகின்றதா அப்படின்னு. எனக்கு இந்திய தொன்மவியலில் இந்த ஐக்கோனோகிராஃபி என்று சொல்லப்படும் சிலை குறிப்புகள் பற்றி ஒரு நல்ல ஒரு இது உண்டு. அதை பற்றி தெரிந்து கொள்ளும் ஆர்வம் உண்டு. அது லலிதாராம் என்கின்ற ராமச்சந்திரன், அப்புறமா விஸ்மயத்தின் இவர் சரவணன், இவர்கள் அதை அடுத்த தளத்துக்கு கொண்டு செல்கின்றார்கள். அந்த ஒரு இது கொடுத்தாங்க, ஒரு பட்டியல். அதில் இருக்கக்கூடிய சிலைகள் எல்லாவற்றையும் பார்த்தேன். எல்லாமே புதுமையான ஒரு விஷயமாக தான் இருக்குது. இது வரைக்கும் உங்களுக்கு மைய நீரோட்டத்தில் வராத விஷயங்கள் பலவற்றையை பற்றி சொல்கிறாங்க. அதெல்லாம் படிக்கும் பொழுது உங்களுக்கு இந்திய தொன்மவியலின் இந்த ஐக்கனோகிராஃபி எனப்படும் அந்த இதை பற்றிலாம் உங்களுக்கு நல்ல ஒரு புரிதல் உண்டாகும். இதற்கு வந்ததற்கு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ராமச்சந்திரனுக்கும் சரவணனுக்கும் பில்வம் அவரும் ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுத்தாரு. அது சிற்பக்கலையை மட்டுமில்லாது கலை இதுக்கே ஒரு இலக்கண முறை அது அவர் சொல்லி எடுத்து போய்த்த இது ரொம்ப அருமையாக இருந்தது. அது சொல்லிடலாம், நம்ம வேகமாக சொல்லிடலாம். ஆனால் அதை கொண்டு காமிக்கிறது, படங்களோடு விளக்கம் சொல்வது, அதெல்லாம் மிக அருமையான விஷயம். மிகவும் மகிழ்ச்சி. நன்றி.